மிதுன ராசிக்கு 8வது வீட்டில் ராகு பகவானுடைய பெயர்ச்சி வர்றாரு. 6, 8, 10, 12 துர்ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த ராகு கேது பெயர்ச்சி பல இடையூறுகளை உண்டு பண்ணக்கூடிய தருணங்கள் உண்டாகும். ஆனா மிதுன ராசி ஆண்களுக்கு சனி மகாதசை முடிகிற வரைக்கும் அப்பாக்கும் பிள்ளைக்கும் 7ஆம் பொருத்தமா இருக்கு. உங்களுக்கு ஜென்ம விரோதியா கூட இருப்பாரு. இந்த ராகு கேது பெயர்ச்சி மிதுன ராசிக்கு 50% தான். ஏன்னா இடம் பொருள் ஏவல் உங்க வாழ்க்கை சின்ன பின்னமா ஆகுறதுக்கு செதஞ்சு போறதுக்கு உங்க சொந்த பந்தமே உங்களுக்கு ஏவல் பண்ணுவாங்க. ஒரு கட்ட கால வயசு 35 வயசுக்கு மேல மேன்மையா வரக்கூடிய தருணம் 100க்கு 100 இருந்திருந்தா கூட உங்க ஆரோக்கியத்துல நீங்க கவனமா இருக்கணும். பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கும் உடன் பிறப்புகளுக்கும் ஆகாது. உடன் பிறந்தவங்க பெண்ணா இருந்திருந்தாங்கன்னா உயிரையே கொடுப்பாங்க, ஆணா பிறந்திருந்தா உயிரையே எடுப்பாங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. சிவாய் நம. வணக்கம், நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். ரிஃப்ளெக்ட் ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசி, மிதுன ராசிக்கு அதிபதி விஷ்ணு பெருமான். அற்புதமான ஒரு ராசிக்காரங்க. நீங்கள் படிப்பில் நீங்கள் தாங்க பிரில்லியன்ட்டு. பண்புள்ள ஒரு ஜாதகம்னு சொல்லலாம். குழந்தை பருவத்தில் செம்ம ஆக்டிவாக இருக்குங்க. உங்கள் தாய் தகப்பன் உங்களை இந்த படிப்பு தான் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏமில் உங்களை படிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட் ரேங்க்கு, செகண்ட் ரேங்க்கு, இந்த ரேங்க்கில் தான் நீங்கள் இருப்பீங்க. அவ்வளோ ஒரு பிரில்லியண்ட்டானவங்க தான் நீங்கள். ஆனால் கனவெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலுக்கு இருக்கும். இந்த ராகு கேது பெயர்ச்சி மிதுன ராசிக்கு 8வது வீட்டில் ராகு பகவானுடைய பெயர்ச்சி வர்றாரு. 6, 8, 10, 12 துர்ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சி பல இடையூறுகளை உண்டு பண்ணக்கூடிய தருணங்கள் உண்டாகும். ஆனால் பயப்படாது. ஏன்னா சின்ன வயசுலேயே உங்களுக்கு ராகு தசை வந்துட்டு போயிருக்கும், குறிப்பிட்ட கால வயசுலேயே. அப்போ ராகு பகவான் உங்களுக்கு பலனைத்தான் கொடுக்க போகிறார். படித்த படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்புகளை கொடுப்பார். திடீர்னு தனயோகங்களை கொடுப்பார். ஒரு மிராக்கள். லாட்ரி சீட்டில் கோடி ரூபா அடித்தா எப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்குமோ அந்த மாதிரியான சந்தோஷங்களை தான் கொடுப்பார். ஆனால் ஒரு சில தவறுகள் பண்ணால் மட்டும்தான் தொந்தரவுகளே வரும். மிதுன ராசிக்காரர்களுடைய அப்பாவுடைய அப்பா உயிரோடு இருந்திருந்தாருன்னா அந்த தாத்தாவுக்கு பல நல் வழிமுறைகளை, அவருக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணி கொடுக்கறது, அவரை குளிப்பாட்டுறது, அவரை வாக்கிங் கூட்டு போகிறது, அவருக்கு ஃபுட்டு கொடுக்கறது, அவருக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்கறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன சந்தோஷங்கள் கொடுக்கக்கூடிய தருணத்தை பண்ணிங்கனாலோ, இல்லை ஒருவேளை தாத்தா இறந்திருந்தா அந்த தாத்தா பேரை சொல்லி அமாவாசை அன்னைக்கு ஒரு 11 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாலோ, முன்னோர் சொல்லக்கூடிய குலதெய்வத்தை வழிபாட்டை முறையாக பண்ணினீங்கன்னா உங்களுக்கு பூர்வீக சொத்து, பல கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள சொத்துக்கள் இருந்திருந்தால் அது உங்களுக்கு தான். அந்த மாதிரியான ஒரு தருணம் இந்த ராகு கேது பெயர்ச்சி கொடுக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியில் இருக்கக்கூடிய சொத்து, முன்னோர் சொத்து, அப்பாவளி முன்னோர் சொத்து இந்த டிசம்பர் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்னதான் கேஸ் போட்டால் கூட சரி, அந்த கேஸில் ஜெயிக்கக்கூடிய தருணம் மிதுன ராசிக்காரர்களுக்கு தான் நிறையவே இருக்கு. அதே போல் மிதுன ராசியில் உள்ள பெண்கள் செம்ம பிரில்லியன்ட். ஒரு டாக்டர் சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பெல்லாம் படிப்பாங்க. ஒரு மருத்துவ மனைக்குள்ளே போகிறதுக்கு உண்டான தகுதிகளை பெறுவாங்க. அந்த மாதிரியான ஒரு தருணம்லாம் உண்டு. மிதுன ராசிக்காரர்களுக்கும் சனி மகாதசைன்னு ஒரு தசை நடக்கும். 19 வருஷம் படித்த படிப்புக்கு உண்டான வேலைகள் கிடைக்காது. தகப்பனுக்கு விரயங்கள் ஏற்படும். அப்பா கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைப்பார். அந்த மாதிரியான தருணம் மிதுன ராசி பெண்களுக்கு உண்டு.
ஆனால் மிதுன ராசி ஆண்களுக்கு சனி மகாதசை முடிகிற வரைக்கும் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் 7ஆம் பொருத்தமாக இருக்கும். உங்களுக்கு ஜென்ம விரோதியாக கூட இருப்பார். உங்கள் செய்கை அவருக்கு பிடிக்காது, அவருடைய செய்கை உங்களுக்கு பிடிக்காது. யானையும் புலியுமா தான் இருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு தொந்தரவெல்லாம் அடைஞ்சிருக்கக்கூடிய தருணம் உண்டு. அந்த சனி மகாதசை முடிஞ்சு புதன் மகாதசை நடக்கும். அப்பத்தான் உங்களுக்கு யோகம். கல்யாணம் நடக்கக்கூடிய தருணங்களும் திருமண தடைகளும் நடந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். மாலை மாளிகை வீடு தோரணெல்லாம் வாங்கக்கூடிய தருணங்கள் உண்டாகும். ராஜபோக சுகபோக ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தருணங்கள்லாம் உண்டாகும். இந்த ராகு கேது பெயர்ச்சி மிதுன ராசிக்கு 50% தான். ஏன்னா இடம் பொருள் ஏவல் உங்கள் வாழ்க்கை சின்ன பின்னமாக ஆகிறதுக்கு, செதஞ்சு போகிறதுக்கு உங்கள் சொந்த பந்தமே உங்களுக்கு ஏவல் பண்ணுவாங்க. உங்கள் வளர்ச்சியை புறக்கணிப்பாங்க. உங்கள் மேலே தேவையில்லாத கோல் சொல்லுவாங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க. ஒரு கட்ட கால வயசு 35 வயசுக்கு மேலே மேன்மையாக வரக்கூடிய தருணம் 100க்கு 100 உண்டு. இருந்திருந்தால் கூட உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். உடற்பயிற்சி, நல்ல ஃபுட்டு, நல்ல நண்பர்கள் உங்களுக்கு அமைகிறது கஷ்டம். ஒரு நண்பர்களை தேர்ந்தெடுத்துக்குங்க. அது தாயாவாகவும் இருக்கலாம், தகப்பனாக கூட இருக்கலாம். பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கும் உடன் பிறப்புகளுக்கும் ஆகாது. உடன் பிறந்தவங்க பெண்ணாக இருந்திருந்தாங்கன்னா உயிரையே கொடுப்பாங்க. ஆணாக பிறந்திருந்தா உயிரையே எடுப்பாங்க. இருந்திருந்தா கூட இந்த ராகு கேது பெயர்ச்சியில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். உங்கள் முன்னோர் வழிபாட்டை தயவு செய்து குறை வச்சிடாதீங்க. உங்கள் குலதெய்வ வழிபாட்டையும் குறை வச்சிடாதீங்க. தெய்வ பலன் உடைய ஜாதகம். நீங்கள் மூதேவியை அடைஞ்சிரும். மூதேவியை ஏவி விட்டுருவாங்க. அதனால் சாமி கும்பிடக்கூடிய ஆசைகள் கூட உங்களை விட்டு விலகிடும். ராகு பகவான் சொல்லிட்டாலே அது துர்கிரகம்தான். ஆனால் துர்கிரகமாக இருந்தால் கூட ஒரு கட்ட காலத்தில் கெடுபலனை கொடுத்தா ஒரு கட்ட நேரம் நல்ல பலனை கொடுப்பார். அப்போ ராகு பகவானை முறையான வழிபாடுகள் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை ஒரு ஜோதிடத்தை கொடுத்து இனி வரும் காலங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி விலாவரியாக கேட்டுக்கோங்க. மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. I trust Meriba.